புரட்டாசி மாதம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மக்கள் திரண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். விவரங்கள். புரட்டாசி மாதம் முடிவடைந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அசைவு பிரிவுகள் குவிந்து உள்ளனர். இந்துக்களின் புனித மாதங்களில் ஒன்றான புரட்டாசி மாதம் கடந்த இன்றுடன் முடிவடைந்து தற்போது நேற்றுடன் முடிவடைந்து தற்போது ஐப்பசி மாதம் நடைபெற்று வருகிறது. பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுவதால் பலர் இந்த மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பலர் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவத்தை தவிர்த்து விரதம் இருந்து வந்த நிலையில் புரட்டாசி மாதம் தற்போது முடிவடைந்து இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை முதலே மக்கள் குவிந்தனர். கடலூர் மட்டுமல்ல, கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் அருகில் உள்ள புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் கடலூர் மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்தனர். கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்த மீனவர்கள் அதிகாலையில் கடலுக்கு சென்று திரும்பிய நிலையில் இன்று மீன்களை அதிகமாக கிடைத்தன. அதிக அளவில் கிடைத்த மீன்களை மீனவர்கள் படகு மூலம் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். பொதுமக்கள் மீன்களை போட்டி போட்டு வாங்கி சென்றனர். புரட்டாசி மாதம் முடிவடைந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு அசைவம் சாப்பிடாமல் இருந்த நிலையில் இவர்கள் மீன்களை போட்டி போட்டு வாங்கி செல்வதை காண முடிந்தது. பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தாலும் மீன்கள் விலை என்பது எப்பயும் போலவே இருக்கிறது. வஞ்சரம் 800 ரூபாய்க்கும், சங்கரா 300 ரூபாய்க்கும், கொடுவா 450 ரூபாய்க்கும், இறால் 250 ரூபாய்க்கும், நண்டு 400 ரூபாய்க்கும் என்ற நிலையில் இன்று தற்போது மீன்கள் விற்பனையானது. மேலும் நாளை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் மீன்கள் அதிக அளவில் தற்போது விற்பனை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.